எல்லாரும் கண்களை மூடி தேவனாகிய கர்த்தரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிறீங்க? அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்துல நம்ம நல்ல தேவனை துதிச்சு ஆராதிச்சு வசனத்தை கேட்க போறோம். ஆமென். தேவன் அநேக காரியங்களை இந்த சபைக்கு வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த காரியங்களெல்லாம் உங்களோடு கூட பேசி அதை சொல்லும்படியாய் தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லும் பொழுதே இங்க இருக்கிற அநேகருடைய அவங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. தனிப்பட்டவர் நபருடைய வாழ்க்கையில மாத்திரமல்ல, இந்த சபையினுடைய அபிஷேகம் புதுப்பிக்கப்படுகிற நாள் இது. எழுதி வச்சுக்கங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த சபையாகிய நிலத்தில் இருக்கிற அநேக கலைகளை பிடுங்கி எடுத்து அதை தேவனாகிய கர்த்தர் 30, 60, 100 பலனை தருகிற நல் மரங்களை நாட்ட போகிறார் இந்த நாளில். ஹல்லேலூயா. அதற்கு முன்பாக நீங்க எல்லாரும் இப்ப எனக்காக ஜெபம் பண்ண போறீங்க. என்ன தெரியுமா? என் நாவை அவர் நாவோட அப்படியே பொருத்திடணும். என் கையை அவர் கையோட பொருத்திடணும். என் தலையை அவர் தலையோடு பொருத்திடணும். என் கண்ணை அவருடைய கண்ணோடு பொருத்திடணும். என்னுடைய சுவாசம், என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் பொருத்தும்படியாய் எல்லாரும் கண்களை மூடி அந்நிய பாஷை பேசி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர், நான் இல்லை இங்க, தெபோரா இல்லை, தெபோராவை மறைத்து ஆண்டவராகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படும்படியாய். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவோமா? அந்நிய பாஷை பேசுவோமா? அந்நிய பாஷை பேசி ஆவியானவரே நீங்க வெளிப்படுங்கப்பா, எங்க சபைக்குரிய காரியங்களை நீங்க பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். நீங்க வேறு நான் வேறல்ல, நாம் இருவரும் ஒருவரானோம். தயவு செய்து யார் இங்க இருக்கிறாங்க என்னெல்லாம் பார்க்காதீங்க. தேவனை மாத்திரம் பாருங்க. விசாரிக்கிற நல்ல தகப்பனை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அருமையான தாயை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த சபையினுடைய காரியங்களை குறித்து தேவன் பேசும்படியாய். ஹல்லேலூயா. பேசின காரியங்களை தேவன் இந்த சபைக்காக பேசின தீர்க்க தரிசனமான காரியங்களை இப்பொழுது நம்ம பேச போறோம். நிறைய பேர் தூங்குறீங்க, நிறைய பேர் தூங்குறீங்க. நான் எனக்கு ஊழியத்தில் ட்ரெயின் பண்ண பாஸ்டர் யாராவது தூங்கிட்டே இருந்தாங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு மூஞ்சில் ஊற்றி விட்டுருவாங்க. உடனே தெளிஞ்சிரும் தூக்கம். அந்த மாதிரி இப்போ நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஏன்னா என்னை பார்க்காதீங்க, இந்த சத்தத்தை மட்டும் கேளுங்க. இந்த சத்தத்தை மாத்திரம் கேளுங்க. இது தேவன் தாமே பேசுகிறார் உங்களோடு கூட. என்னை மறைத்து அவர் மாத்திரமே வெளிப்பட நீங்க யாரெல்லாம் விரும்புகிறீங்களோ எல்லாரும் வானத்துக்கு நேராக கையை உயர்த்தி, ஆண்டவரே நீங்க மட்டும்தான்ப்பா பேசணும். இந்த வான மண்டலத்தை திறந்து நீங்க வெளிப்படுங்கப்பா. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும்னு சொல்லுங்க. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும். இந்த சபைக்கு வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவனாகிய கர்த்தர், நீங்க அப்படியே ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். முதல்ல ஆவியானவர் இந்த சபைக்கு சொன்ன தீர்க்க தரிசனமான காரியங்களை உங்களோடு கூட பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம். நமக்கு ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்குது. ஆனால் தேவன் சொல் அப்படின்னு சொன்ன காரியம் அநேகமாக இருக்குது. சரிங்களா?
இந்த சபையை குறித்து ஆண்டவர் வந்து நேத்து நேத்து நைட்டு வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க வந்து நிக்கிறதுக்கு எனக்கு உண்மையா சொல்றேன், ஒரு ஒரு பர்சன்ட் கூட எனக்கு தகுதி இல்ல. தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அதுக்காக நன்றி. ஆனா வந்து எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரில, என்ன பண்றதுன்னு தெரில. எனக்கு சொல்லிக் குடுத்த ஊழியக்காரரும், அவங்க ஊழியக்கார அம்மாவும் எனக்கு என்ன சொல்லிக் குடுத்துருக்காங்கன்னா, தேவனுடைய சமூகத்துல மாத்திரம் காத்திருந்து தான் வார்த்தைய பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. எனக்கு வசனம் வரல, வார்த்தை வரல, ஒண்ணுமே வரல. நேத்து உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, "ஒண்ணுமே வரலக்கா, எனக்கு பயமா இருக்குது. நாளைக்கு இன்னைக்கு இப்பவே ஃபோன் பண்ணி நைட் ஒரு 10:55 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஐயாவுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயா வந்து எனக்கு திரும்ப அவங்க எடுக்கவே இல்ல. நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன்க்கா, நாளைக்கு நான் வரல அப்படின்ட்டு. வார்த்தையே வரலக்கா. நான் மட்டும் போய் என்ன பேசுறது அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிச்சாங்க. நாங்க அவங்க ஜெபிச்சுட்டு அவங்க கால கட் பண்ணிட்டாங்க. எப்போ ஜெபம் முடிஞ்சதுன்னு தெரில. எழுந்துக்கும் பொழுது காலையில 4 மணி. சரியா தேவன் வார்த்தைய குடுத்தாங்க. அந்த வார்த்தையோடு வந்து நின்னுருக்கிறேன். எவ்வளோ நேரம் தூங்குனேன்னு எனக்கு தெரியாது. எவ்வளோ நேரம் தேவனோடு ஜெபித்தேன்னு எனக்கு தெரியாது. ஆனா தேவன் உங்களோடு பேசுவார்ன்றது மாத்திரம் எனக்கு தெரியும். ஆமென். இந்த சபையில வந்து இந்த சபையை ஏற்படுத்தும் பொழுது, தேவன் ஒரு அருமையான வெளிப்பாட குடுத்து ஐயாவுக்கும், அம்மாவுக்கும் அழகா இங்க கொண்டு வந்தாங்க. அநேகர உருவாக்குனாங்க. அநேகர் பின்மாற்றத்துல போயிருக்கிறாங்கன்னு ஆவியானவர் வெளிப்படுத்துனாங்க. அநேக ஆத்துமாக்களை குறித்த பாரம் ஊழியக்காரருடைய இருதயத்துல அதிகமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துனாங்க. விசேஷமாய் அம்மாவுக்கு வந்து ஒரு ஆத்துமாவை குறித்த கவலை தினந்தோறும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு ஆவியானவர் வெளிப்படுத்துனாங்க. அதுக்கு நான் பார்த்த வெளிப்பாடு என்ன அப்படின்னா, ஒரு வயல் நிலம் நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வயல் ஏறு உழுது அதில் நெல் நட்டு வைக்கிறத பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது இல்லைன்னா நீங்கள் வீடியோ ஃபோன் நிறைய இருக்குது நம்மளுக்கு. யூடியூப்பில் செக் பண்ணி பாருங்கள். நட்டு வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு விதமாக சதை போன்ற ஒரு புழு ரொம்ப பெரிய பலவானா இருக்குது. அதை கட் பண்ணால் அதுலேருந்து வெறும் ரத்தம் மட்டும்தான் வருது. அதை கட் பண்ணால் வெறும் ரத்தம் மட்டும்தான் வருது. எனக்கு இதை பார்க்கும்பொழுது ஒரு பக்கத்தில் வந்து ஒருத்தவர் என்ன பண்ணுறாருன்னா, பயங்கர பிரகாசமாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு கத்தியை வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வயல் நிலம். அந்த வயல் நிலத்தில் ஐயாவும் அம்மாவும் சேர்ந்து நிறைய இதை வந்து நட்டுட்ருக்காங்க. ஒரு பக்கத்தில் ஒருத்தர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, அவருடைய உருவத்தை பார்க்கவே முடியல. அவர் ஒரு கத்தி வந்து அங்கங்கே ஒரு மாதிரி லைட்டாக கத்திலாம் வந்து மொக்கையான ஒரு மாதிரி இருக்கும்ல, அப்படி இருக்குது. அந்த கத்தியை வந்து அவர் வந்து தேய்ச்சிக்கிட்டு இருக்கார். நல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்காரு. அப்படி தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இந்த பக்கம் அந்த வயல் நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு சதை போன்ற ஒரு பூச்சி. அது எப்படின்னே சொல்ல முடியல. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, அப்படியே வந்து அந்த சபை அந்த அந்த நிலமாகி அந்த இடம் இருக்குல்ல, வயல் நிலம், அந்த நிலத்து மேலே அப்படியே அது வந்து படுத்துக்குது. அதனால அந்த அதாவது வந்து ஒரு புழுவோ ஒரு பூச்சியோ நிலத்துக்குள்ளே இருந்ததுன்னா, அது போய் அந்த நிலத்தை சாப்பிட்டு நல்ல தாது பொருட்களை வெளியில் கொடுக்கும். ஆனால் இந்த பூச்சி வந்து நிலத்துக்குள்ளே இல்லை, நிலத்துக்கு வெளியில் இருக்குது. அந்த பூச்சியை வெட்டினா அதுக்குள்ள ரத்தமும் சதையும் மட்டும்தான் வருது. பிச்சு அடிக்குது அந்த மாதிரி. அது என்ன பண்ணுது அப்படின்னா, அப்படியே மூடிடுது. பாதி சபையை என்ன பண்ணுது? மூடிடுது. அநேகர் தேவன் இதை பார்க்கும் பொழுது ஆவியானவர், நீ என்ன பார்க்குற அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் வந்து இதை சொல்கிறேன். ஆண்டவரே, என்னது இது? வயல் நிலம் போல இருக்குது. அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. ஒரு முறை கூட நான் பார்த்தது கிடையாது. உண்மையாக சொல்லுகிறேன், இவர்களுடைய முகத்தை தேவன் எனக்கு பார்க்க உதவி செஞ்சாங்க. அப்படியே இவங்க வந்து கையில் வந்து இப்படி நின்றுட்டுருக்காங்க. ஐயா போய் ஒரு ஒன்றா நட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நான் பார்க்க தேவன் உதவி செஞ்சாங்க. தேவன் சொல்லுகிற வார்த்தை இதுதான். நான் இதை பார்த்த உடனே ஆவியானவரே, நான் இதை தான் பார்க்குறேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நல்ல நிலமாகிய சபையை மறைத்து கொண்டு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து வளர முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிறது. இந்த பலவானை எதிர்த்து ஜெபிக்க வேண்டும். உங்க சபையில
அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஆரம்ப நாட்கள்ல இருந்து நல்லா யோசிச்சு பாருங்க, ரட்சிக்கப்பட்டு இப்போ நீங்கள் நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கும் பொழுதே அந்த அங்கே யாரெல்லாம் பின்மாற்றம் அடைஞ்சாங்களோ அவங்களெல்லாம் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க. ஓகேங்களா? நல்ல நிலமாகிய சபையை மறைத்து கொண்டு விசுவாசிகள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்து வளர முடியாமல் தடை செய்து கொண்டிருக்கிற இந்த பலவானை எதிர்த்து ஜெபிக்கணும் அப்படின்னு. அப்போது நான் என்ன பண்ணுறேன், எதிர்த்து ஜெபிக்கிறேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க ஒருத்தர் கத்தியை தீட்டிகிட்டு இருந்தார்ல, ஜெபிக்க 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 அந்நிய பாஷை பேச 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 அந்த நபர் போய் அந்த கத்தியை வச்சு சதக்கு சதக்கு சதக்குன்னு அந்த 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 பூச்சி அந்த ஒரு மாதிரி அந்த புழுவை வந்து அப்படியே வெட்டி அவர் அப்படியே அதை வெட்டி போடுகிறாங்க. அது ஒரு துளி கூட இல்லாமல் அது அப்படியே மறைஞ்சு போகுது. இது எங்க சபையில நடக்கிறதுக்கு சாத்தியமா? நான் கேட்குறேன், ஆண்டவரே ஐயா நல்லா விசாரிக்கிறவங்க சபையினுடைய ஒவ்வொரு விசுவாசிகளையும் போய் கருத்தா விசாரிச்சு, எனக்கு அவங்கள பத்தி தெரியாது, ஆனா ஆவியில நான் உணர்ந்த காரியங்களை சொல்றேன். ஒவ்வொருத்தரையும் விசாரிச்சு பேசுறவங்க, தேடி வந்து அவங்கள போய் பார்க்குறவங்க, அவங்க சபையில இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்கிறா, இப்படி நான் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ளுமா அந்த சபை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான அடையாளத்தையும் ஆண்டவர் சொன்னாங்க. இதற்கு அடையாளம் சபையில் அநேக விசுவாசிகள் பின்மாற்றம் அடைந்திருக்கிறார்கள். சபைக்கு வராத அநேகர் இருக்கிறாங்க. சபைக்கு வந்து தேவனுடைய சமூகத்தில் வைராக்கியமாக நின்ன அநேகர் இன்றைக்கு பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க. இதுதான் இதுக்கான அடையாளம். அடுத்து, இந்த சபையில் இருக்கிற அநேகர் ஆவிக்குரிய வளர்ச்சி அடையாமல் ஒரு குறிப்பிட்ட அந்த வளர்ச்சியினுடைய அந்த அளவில் தான் இருக்கிறீங்க. அந்த வளர்ச்சிக்கு மேலே போகலை. இதை குறித்து தான் உங்கள் பாஸ்டம்மாவுக்கு வருத்தம் அதிகமாக இருக்குது. ஏன் எங்கள் விசுவாசிகள் இந்த வளர்ச்சியை தாண்டி போகலை இருக்குதாமா? உண்மையாக சொல்கிறீங்களா இல்லை சும்மா சொல்கிறீங்களா? அவங்க சொல்லும் பொழுதே அவங்க கண்களில் இருக்க கண்ணீரை பார்த்தீங்களா? இது தேவனே வெளிப்படுத்தின காரியம் என்பதற்கு இதுதான் அடையாளம். அந்த அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி நின்றுடுதா அந்த குடும்பத்தில்? அதுக்கான இன்னொரு அடையாளத்தை தேவன் சொன்னாங்க. அந்த வளர்ச்சி எந்த அளவிற்கு ஸ்டாப் ஆகுதோ அவர்களுடைய பொருளாதாரத்தின் அளவும் அதே அளவுக்கு நின்று போயிடுதான். என்னங்க இதுக்கு போய் ஆமேன்னு சொல்றீங்க? இதிலிருந்து தேவன் இன்றைக்கு நம்மளை விடுதலை ஆக்கணும். ஆமேன். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? இந்த பலவானை இன்னைக்கு நம்ம அடிச்சு நவுத்தணும். ஆமேன். ஆமா, பொருளாதார வளர்ச்சியை தடை செய்து அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு பின்மாற்றம் அடைகிறதுக்கு காரணமாக இது அமையுது. இந்த சர்ச்சுக்கு போனால் நம்மளுக்கு என்ன நடக்கும்? இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைந்து பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா, டேய் எப்பட்றா இவங்க இப்படி மாறிட்டாங்க சொல்லுவாங்களா மாட்டாங்களா? பார்ப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம கூப்பிடனாலும், டேய் நீ எங்கடா போன, என்னடா நடந்துச்சு, ஏன்டா ஒரு வருஷத்துல இந்த மாற்றமா உனக்கு அப்படின்னு தேடி நீ எங்கே போனன்னு கேட்டு நீங்கள் அப்போ சொல்வீங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ தான் என் வாழ்க்கையில் சொந்த ரட்சகரை நான் ஏற்றுக்கிட்டேன். என் அப்பா எனக்காக இவ்வளோ காரியத்தை செஞ்சாங்க. எவ்வளோ ஒரு ஈஸியான வே பாருங்க, ஈஸியான வழி பாருங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதுக்கு. எவ்வளோ அற்புதமான தேவன்ல. எல்லாரும் கண்களை மூடி இந்த காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். எங்கள் சபை மேலே, சபை ஆகிய இந்த வயல் நிலத்தில் அந்த புழுவை நாங்கள் அந்த அந்த எங்களுடைய சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை அரிக்கிற, எங்கள் சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை கொள்ளையாடின பொருளாக எண்ணுகிற பொல்லாத அந்த பலவான இயேசு, எல்லாரும் அந்நிய பாஷையில் பேசுங்க பார்க்கலாம். யாருடைய வாயும் சும்மா இருக்கக்கூடாது. சபையில் யாரோட வாயும் சும்மா இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுங்க. அந்நிய பாஷை பேச தெரியாதவங்க இயேசுவின் ரத்தம்னு சொல்லுங்க.
கல்வாரி சிலுவை ரத்தம் இப்பொழுது ஊற்றப்படுவதாக, இந்த சபையாகிய நிலத்தின் மேல ஊற்றப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே எங்க சபைக்கு விரோதமாய், எங்க சபையினுடைய ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று செயல்படுகிற அந்த பொல்லாத பலவான இயேசுவின் நாமத்துல நாங்கள் முறியடிக்கிறோம். ஓ ரிபாலா ஷெகூடா தி காமனா கூனா லப்ரேக்கெலே லெத்தினி கரமர குலோதிக்கடா படக்கடடா லெம்னா குடோ டோ எல்லாரும் சத்தத்தை உயர்த்துங்க, உயர்த்தி ஜெபிங்க. அந்நிய பாஷையில சபையை குறித்ததான பாரம். சத்தம் கேட்கல, எனக்கு சத்தம் வரல. இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, இன்னும் சத்தத்தை உயர்த்தி, பாரத்தோடு 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 இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய சபையினுடைய காரியத்தை தடை செய்கிற, எங்க ஆத்துமாக்களுடைய வளர்ச்சியை தடை செய்கிற, எங்க ஆத்துமாக்களுடைய வளர்ச்சியை, ஆவிக்குரிய வளர்ச்சியை தடை செய்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினால, மந்தமான ஆவியை, மந்தத்தை உருவாக்குகிற, ஒரு விடுதலையோடு ஆராதிக்காம ஒரு மந்தமா இருக்கிற காரியத்தை இயேசுவின் நாமத்துல முறியடிக்கும்படியாய் ஒரு தேவ பிரசனை இறங்கட்டும். கல்வாரியின் பிரசனை இறங்கட்டும். மகிமை, வானத்தின் மகிமை, வானத்தின் மகிமை, வானத்தின் மகிமை இறங்கட்டும். வானத்தின் மகிமை இறங்கட்டும். மகிமை 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 வானத்தின் மகிமை. ஓ ரிபாலா ஷேகுடா தியானாதனமோ லெப்ரேக்கலே தியாகா லகா மனாகா ப்ளேதேகே லெஷெகே மோகோ லப்ரேக்கலே லெப்ரேலி தீனமா கரலா. சபை எழுச்சி அடையும்படியாய், சபையிலே இருக்கிற ஆத்துமாக்களுடைய நிலை எழுப்புதல் அடையும்படியாய் lepre kelidia kadadada lemna karalada lepre koludi kama nikama nadika badadada lepre lidanama korolia. சோம்பலை உண்டாக்குகிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் என் தேவனாகிய கர்த்தர் புதுப்பிக்கப்படும்படியாய் என் தேவன் நீங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்மை நோக்கி பார்த்த முன்னேறுவே. எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்முகத்தை பார்த்த முன்னேறுவேன். எதிராக உலகமே வந்தாலுமே நீர் என்னோடு இருக்க பயமில்லையே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எண்ணற்ற தடைகள்
நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என்னேசு ஒருவரை. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும். நம்புவேன் என்னேசு ஒருவரை. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிக்கிறீங்களா, இல்லை நானே வாசிக்கட்டுமா? எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன். நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். நம்ம எல்லாருக்கும் காது இருக்கா? இருக்குதுங்களா? அப்போ ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிற காரியத்தை நம்ம இன்றைக்கு புதுவாழ்வு ஜெப வீடு சபைக்கு இந்த இடத்துல அண்ணன் அந்த இடத்த மட்டும் எபேசு சபைக்கு மட்டும் மாத்திட்டு எல்லாரும் பைபிளை மூடிடுறீங்களா? அண்ணன் மட்டும் வச்சிருக்கட்டும். எல்லாரும் பைபிளை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் போதும், அண்ணன் மட்டும் வாசிப்பாங்க. வேற யாரும் நல்ல வேலை. அண்ணன் நல்ல தேவன் ஆவியானவர் இன்னும் அதிகமாக அண்ணனை எடுத்து பயன்படுத்தணும். அவர்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவ வரம் இன்னும் அதிகமாய் செயல்படணும். ஆமேன். ஓகே, யாரும் இப்போ கீழே குனிய வேண்டிய வேலை இருக்காதுல்ல? எல்லாரும் சத்தத்தை கேட்கலாமா? நான் மன்னிச்சுக்கங்க, நான் உங்களோட ரொம்ப சின்ன பிள்ளை தான், ஆனால் எனக்குள்ளே இருக்கிற தேவன் பெரியவர். ஆமேன். சரிங்களா? ஸோ இன்னும் இந்த பிள்ளை இப்படிலாம் பேசுது அப்படின்னு அந்த காரியத்தை யோசிக்க வேண்டாம். எல்லாரும் ஒரு வசனத்தில் எழுதியிருக்கு, பிலிப்பு இந்த மாதிரி போதிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லோரும் ஒரு மனதாய் வசனத்தை கேட்டாங்களாம். அப்படி கேட்கும் பொழுது அங்கிருந்து பிசாசு பிடித்திருந்தவர்கள், வியாதிஸ்தர்கள் எல்லாரும் சுகமடைஞ்சாங்களாம். பிசாசுகள் ஓடியே போயிடுச்சான். அந்த மாதிரி நம்ம சபையாராய் ஒருமனப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது இந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். சரிங்களா? இப்போ எனக்கு ஐயா ரொம்ப குறைவான டைம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சரியாக கவனிக்கலனா இங்கே கவனிங்க. எனக்கு கவனிக்காமல் கடகடன்னு எடுத்துட்டு அப்படிலாம் போக வராது. எனக்கு தப்பாக எடுத்துக்காதீங்க. சொல்கிற வார்த்தை, தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்கள் இதயத்தில் போய், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது போல உங்கள் இதயத்தில் போய் பதிகிற வரைக்கும், அதை என் ஆவியில் நான் உணர்கிற வரைக்கும் உங்களை நான் விடவே மாட்டேன். ஐயா என்னை கோச்சிக்கிட்டா, இன்னும் இந்த பிள்ளை டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டு கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு இங்கே நடக்கணும். அதுதான் எனக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்க அண்ணன், நீங்கள் வாசிங்கண்ணே. எபேசு சபை அப்படின்னு எழுதியிருக்க இடத்துல நம்ம சபையோட பேரை போட்டுக்கோங்க. எல்லாரும் இப்போ கவனிக்கலாமா? அண்ணன் வாசிக்க புதுவாழ்வு ஜெபவீடு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், புதுவாழ்வு ஜெபவீடு சபைக்கு நீ சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில். இந்த சபையினுடைய தூதன் யார் தெரியுமா? யாரு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா பேசுங்க.
ஆ பாஸ்டர் ஐயா, பாஸ்டர் ஐயாவும் அம்மாவும் தான். அவங்க 2 பேரும் எப்படி நானும் பரிசுத்த ஆவியானவரும் இப்போ ஒண்ணா இணைஞ்சு பேசுகிறோமோ, அதே போல அவங்க 2 பேரும் கிறிஸ்துவுக்குள் ஒருவராய் இணைந்திருக்கிறாங்க. சரிங்களா? அவங்க தான் சபையின் தூதர்கள். ஓகேங்களா? இந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், ஓகேங்களா? அதே மாரி இதுல 2 விதமான அர்த்தமும் இருக்கு. இந்த சபையின் தூதனுக்கும் எழுதுகிறாரு, இங்க இருக்கிற தூதர்களுக்கும் எழுதுகிறாரு. நீங்க எல்லாருமே இந்த சபையினுடைய தூண்கள். ஓகேங்களா? நீங்க தான் சபையை எழுப்பி கட்டுகிறவர்கள். ஓகேங்களா? ஓகே. அவங்களுக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பாருங்களேன். படிங்கண்ணே. 7 நட்சத்திரங்களை 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறார். உங்க சபையை பார்த்து வலது கரத்துல 7 நட்சத்திரங்களையும் பொன் குத்து விளக்குகளின் மத்தியில உலா வருகிற தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுங்களா? உன் கிரியைகளையும் உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உங்க பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் உங்க பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் நீங்கள் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறவர்களை நீங்கள் சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். உங்க கிரியைகள்னா என்ன தெரியுமா? இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க. எப்படி வந்திருக்கிறீங்க? தேவனை விசுவாசித்து வந்திருக்கிறீங்க. இதுதான் உங்க கிரியை. கிரியை இல்லாத விசுவாசம், நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சபைக்கு வராம இருந்தா அது கிரியை இல்லாத விசுவாசம் தானே. இப்ப நீங்க சபைக்கு வந்திருக்கிறீங்க, இது கிரியை. சபையினுடைய காரியங்கள்ல நீங்க ஈடுபடுறீங்க, இது கிரியை. தேவன் உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து ஐயாவும் அம்மாவும் உங்களுக்கு போதிக்கிற காரியத்தை நீங்க கைப்பற்றி நடக்கிறீங்கள, அது உங்களுடைய கிரியை. உங்கள் கிரியைகளை அவர் அறிந்திருக்கிறார். ஓகேங்களா? அடுத்த வார்த்தை என்னதுன்னு? ஆனாலும் அண்ணா இல்ல, அந்த உங்கள் கிரியைகளையும் பிரயாசத்தையும் உங்க பிரயாசம் உன் பொறுமையை. இப்போ உங்களுக்கு பிரயாசம் இருக்கு, நிறைய காரியம் உங்களுக்கு இருக்கு, செய்ய வேண்டிய காரியம் இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு சண்டே, நிறைய பேருக்கு நிறைய வேலையில காரியம் இருக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனுக்காக ஒதுக்க நேரம் எடுத்து வந்திருக்கிறீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது தேவனுடைய காரியம். ஆனா அநேக நேரங்கள்ல சபையோடு ஒத்திருக்கும்படியாய் சில காரியங்கள்ல நம்ம கேர்சல் மீட்டிங் நடக்கிறதுக்கு, சில நேரங்கள்ல ஜபோன் ஐயா சொல்லிட்டாங்கன்னா ஓடி உட்கார்றதுக்கு, இது எல்லாத்தையும் உங்கள் பிரயாசங்களாய் தேவன் பார்க்குறாங்க. அப்புறம் சபைக்கு ஒரு காரியத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த சபைக்குடைய காரியத்தின் தேவையை நீங்கள் இந்த காரியம் தேவன் என் மூலமாய் செய்ய சொன்னாங்க, நீங்கள் உதாரணத்துவமாய் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் உங்களுடைய கையிட்டு செய்கிற பிரயாசம். தசம பாகத்தை தேவனுக்காக கொடுக்குறீங்க, விதைக்கிறீங்க இல்லையா? இதெல்லாம் உங்களுடைய பிரயாசம். ஓகேங்களா? அடுத்து என்ன? உன் பொறுமையையும். உங்க பொறுமை என்ன தெரியுமா? நீங்க உங்க குடும்பத்துல யாருமே ரட்சிக்கப்படாது இருக்கிறாங்க, அந்த குடும்பத்தின் மத்தியில நீங்க மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டு தேவனுக்காக அப்படியே பொறுமையாய் சகிச்சுக்கிட்டு, எனக்கு தெரிஞ்சு நிறைய பிள்ளைகள், வாலிப பிள்ளைங்க நிறைய பேர், நான் ஒரு கம்பெனியில் ஹெச்ஆராக இருக்கிறேன். சரிங்களா? அப்போது நான் இப்போ டெபுட்டி மேனேஜர் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன், வேலை செய்துட்டு தான் இருக்கிறேன். அப்போது என்னை பார்க்க ஒரு சகோதரி வந்தாங்க, நல்ல பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமாக வந்தாங்க. அப்போது நாங்கள் ஜெபம் நடத்துவோம், வாலிபர்கள் மத்தியில் நான் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தரையாக குழுவாக இணைச்சு ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே. அப்போது ஆவியானவர் சொல்கிறாங்க, நீ அந்த பொண்ணுக்கிட்ட அந்த ஜெபத்தை பற்றி பேசுன்னு. நான் சொல்கிறேன், ஆண்டவரே அந்த பிள்ளை ரட்சிக்கப்படவே இல்லை, அந்த முகத்தில் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கா, அவகிட்ட போய் நான் எப்படி ஜெபத்துக்கு வர்றதை பற்றி பேசுறது? ஒரு நாள் முழுக்க அவள் என்னோட கூட தான் இருக்கிறா. ஏன்னா அவள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறா. சொல்லுன்னு ஆவியானவர் சொல்கிறாங்க. நான் அதை கண்டுக்காம அந்த பிள்ளைய நடத்திக்கிட்டே இருக்கிறேன். போமா, இங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா, அடுத்த லெவல் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வா. லாஸ்ட்டாக சேலரி நெகோஷியேட் பண்ணுறதுக்கு நான் தான் போய் உட்காரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இப்பொழுது நீ பேசு அப்படின்னு. என் வாயை நான் திறக்கவே இல்லை, வாயை திறக்கவே இல்லைங்க.
எனக்கு பேச்சே வரல. 10 நிமிஷம் என்னால் பேசவே முடியல. வார்த்தை வருது, சத்தமே வரல. ஆவியானவர்ட்ட உடனே ஆண்டவரே மன்னிக்கிறேன், மன்னிச்சிருங்க என்னைய, நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இங்கே ஜெபம் நடக்குது நீ வரியா அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு என்னை பார்த்து சொன்னா, நான் ரகசியமாக ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேங்க்கா. தேவ ஆவியானவர் இப்படி ஒரு கனெக்ஷனை உங்கள் கூட எனக்கு தந்ததுக்கு தேவனுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி பொறுமையாய் சகிக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை தான் பார்த்து சொல்கிறாரு. என்னையா அப்படின்னு கேட்குறீங்களா மனசுக்குள்ளே? இப்போது உங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் நான் பேசுகிறாரு? என்னை பார்த்து தான் நான் பேசுகிறாரு? உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து தான் பேசுகிறார். நீங்கள் சகிக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கிறிஸ்துவின் நாமத்துக்காய் நீங்கள் சகிக்கிற அநேக வார்த்தைகளை தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவர் பார்க்குறாரான்னு தெரியலையே, இது அவர் கேட்குறாரான்னு தெரியலையே. என்னைக்கெல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, ஆண்டவர் சொல்கிறாரு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுங்க. நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும். நீ பொல்லாதவர்களை சகிக்க முடியல உன்னால. பொல்லாதவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறத உங்கள் வீட்டில் பொல்லாதவர்கள்லாம் யார் தெரியுமா? நம்ம நினச்சிப்போம் நம்மளுக்கு விரோதமாக நினைக்கிறவங்க, நம்மளை இப்படி பண்ணுறவங்க. அப்படி இல்லை. சில வார்த்தைகள், பொல்லாத வார்த்தை அந்த அந்த மனுஷனுடைய இருதயத்திலேருந்து பேச வைக்கிறான் பாருங்க, பொல்லாத ஆவி. அவனை தான் நம்ம எதிர்க்கணும். அவன் பேசுகிற வார்த்தையை கிறிஸ்துவின் நாமத்துக்காக நீங்கள் சகிச்சிருக்கிறீங்கல்ல, நீங்கள் சகிச்சிருக்கிறீங்கல்ல. அடுத்த வார்த்தை வாசிங்கன்னு. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை. இந்த இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிரியை செய்திருக்கிறீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க, அநேக காரியங்களை சகிச்சிருக்கிறீங்க. இன்னும் இந்த வசனை அடுத்த லைன் என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சொன்னால் ஊழியக்காரங்கன்னு சொல்லி உங்ககிட்ட நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவர்களுடைய ஆவிக்குரிய நிலையை அறிந்து இவங்க அப்போஸ்தலர் அல்ல, இவங்க தேவனுடைய பிள்ளை அல்ல என்று சொல்லி நீங்கள் அநேகரை ஒதுக்கி, இது தேவன் எனக்கு பேசின வார்த்தை அல்ல, தேவன் என்னோடு பேசுகிற வார்த்தையை தான் நான் நம்புவேன்னு சொல்லி அநேகரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க? ஒதுக்கி இருக்கிறீங்க. அடுத்து வாசிங்கன்னு. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் என்று சொல்லி தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீங்கள் சோதித்து அவர்களை பொய்யர் என்று நீங்கள் கண்டறிஞ்சிருக்கிறீங்க. கொஞ்சம் நல்லா கவனிங்க, டிஸ்டர்ப் ஆகாதீங்க. நீங்க பொய்யரென்று கண்டறிந்து அடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? நீ சகித்து கொண்டிருக்கிறதையும். நீங்க அவங்க பொய்யன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா நீங்க சகிச்சிருக்கிறீங்க. அதை வெளியில என்ன பண்ணல, சொல்லல. சகிச்சு, எப்படிப்பா நான் சொல்றது, நான் சகிக்கிறேன்ப்பா, என் கிறிஸ்துவுக்காக நான் சகிக்கிறேன். இந்த சபை சகிக்குது நிறைய காரியங்களை இந்த சபை அநேகரை சகித்திருக்குது. அடுத்த காரியம், பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்து நிமித்தம் இலைப்படையாமல் என்னென்ன பிரயாசப்பட்டதையும் நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இலைப்படையாமல்லாம் என்ன அர்த்தம் தெரியுங்களா? சோர்ந்து போகாம, என் நாமத்து நிமித்தம். இப்போ எங்கள் வீட்டிலே ஒரு சம்பவம் நடந்து ஒரு 6-7 மாதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? எங்கள் வீட்டில் கோபப்படுகிற ஆள் அப்படின்னு சொன்னால் நான் தான், சரிங்களா? எங்கள் அம்மா வந்திருக்கிறாங்க, நான் பொய் சொல்ல முடியாது, தேவன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டிலே இருந்த அண்ணனும் அக்காவும் இங்கே இருக்கிறாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை சின்ன பிள்ளையாக பார்த்தவங்க முன்னாடி நின்று தேவ வார்த்தையை பேசுகிறதற்கு தேவன் என்னை வைத்திருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு அண்ணனும் அக்காவும் இங்கே இருக்கிறது. ஆமாம், பார்த்துக்கங்க. அவங்களாம் என்னை சின்ன பிள்ளையாக தான் எங்களை பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னு, ஆனால் இப்படி இந்த பிள்ளை பேசுமான்னு கூட யோசிச்சுட்டு இருப்பாங்க அண்ணன். அப்போது இது தேவன் தான் பாருங்கள். எங்கள் வீட்டில் கோபப்படுகிற ஆள் நீங்கள் 3 பேர் இங்கே சாட்சி இருக்காங்க என்னை பற்றி சொல்கிறதுக்கு. கோபம் வருமானு கேட்டால் அவங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நான் கோபப்படுகிற ஆள் தான், சரிங்களா? எடுத்த உடனே கோபம் வரும் எனக்கு. அப்போது எங்கள் வீட்டில் எங்களுடைய அப்பாவுடைய அண்ணன் அவங்களுடைய குடும்பமாய் எங்கள் வீட்டை அடித்து உடைச்சாங்க, எங்கள் ஜன்னலை உடைச்சாங்க, எங்கள் காரை அடித்து உடைக்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். என் தங்கச்சி 2 பேரும் எங்கள் அம்மா அப்பாவும் பயங்கரமாக
வேதனைப்படுறாங்க, கோபப்படுறாங்க. என் தங்கச்சி 2 பேரும் என்னை பார்த்து கேட்குறாங்க, உனக்கு கோவமே வரலையா? என் அம்மாவை வந்து ரொம்ப தவறான ஒரு வார்த்தையை வந்து எங்கள் அப்பா கூட பிறந்த அண்ணன் பேசுகிறாங்க. உண்மையாக சொல்லுகிறேங்க, அன்னைக்கு யார் எனக்கு பலன் தந்தான்னு தெரில, அப்படியே சகிச்சேன். இவங்க 4 பேரையும் ஒரு ரூம்குள்ளே போட்டு கதவை சாத்தி, எவ்வளோ பெரிய தைரியம் பாருங்க, கதவை சாத்திட்டு நான் இப்படியே நின்றுட்டுருக்கேன். எல்லாரும் சேரில் 3 பேர், எங்கள் பெரியப்பாவோட பசங்க 2 பொம்பளை பிள்ளைங்க பயங்கரமாக பேசுகிறாங்க. அமைதியாக தான் கேட்டுட்டு இருந்தேன், எதுவுமே பேசலை. சரிங்க பெரியப்பா, அப்போ கூட வாங்க மரியாதையை விட்டு கொடுக்கவே இல்லை. மன்னிச்சிருங்க பெரியப்பா, ஏதாவது நான் ஆக்சுவலி அவர் தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆனால் நான் சொல்கிறேன், நான் மன்னிச்சிருங்க பெரியப்பா, தெரியாமல் நாங்கள் ஏதோ பண்ணிட்டோம். இதெல்லாமே ஆவிக்குரிய மெச்சூரிட்டிங்க. ஆவிக்குரிய என்னை அவங்க இருக்கும் போது என்னை பார்த்த விதம் வேற, இன்னைக்கு என்னை அவங்க பார்க்குற விதம் வேற. அதை நிச்சயமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுவாங்க, கேட்டுக்கோங்க, கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தேவன் என்னை ஆவிக்குரிய அளவில் இந்த மாதிரி நீங்கள் இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் உயரணும், வளரணும் அப்படின்னு தான் ஐயாவும் அம்மாவும் விசுவாசிக்கிறாங்க. அப்படி தானேம்மா? அப்படி தானே ஐயா? ஒவ்வொருத்தரும் உருவாகணுங்க, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு போகணும். அன்றைக்கி நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அவங்க அமைதியாக போயிட்டாங்க, எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஆனால் தேவன் இன்றைக்கும் எங்களை வாழ வச்சு அழகு பார்த்துட்ருக்கிறார். நாங்கள் நடக்கும்போது, நாங்கள் போகும்பொழுது எங்கள் முகத்தில் ஒரு சோர்வு கூட இல்லாமல், இந்த சம்பவம் நடந்ததுக்கான அறிகுறி கூட இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி நீங்கள் உயிர் வாழ்கிறீங்க, எப்படி நீங்கள் நடக்கிறீங்க அப்படின்னு எங்கள் அம்மா வந்து கேட்டவங்களாம் எங்கள் தெருவிலே இருக்கிறாங்க. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை பலப்படுத்துகிறார். வசனம் சொல்லுது, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, சகிக்க எனக்கு பலன் உண்டு. சகிக்க முடியலையா? சகிக்கும், அதாவது உண்மையாகவே அன்றைக்கு எனக்கு சகிக்கிறதுக்கு எப்படி பலன் வந்துச்சுன்னே தெரியல. நம்ம தேவனோட அதிகமாய் உறவை ஏற்படுத்த அந்த உறவு அநேக காரியங்களை சகிக்க வைக்கும். இப்போ கூட நீங்கள் சகிக்கிறீங்க தான், ஆனால் சில நேரங்களில் உங்களால் சகிக்க முடியல. உங்களோட கோபத்தை இதப்பா என் மனசில் இருந்ததெல்லாம் நான் கேட்டுட்டேன், இப்போ தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? கை தூக்க சொல்லலை, ஆனால் நீங்களே உங்களை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்க. நிதானித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ளணும். ஏன்னு சொன்னால் வேத வசனம் சொல்லுது, இறுதி வரைக்கும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்போ ரட்சிக்கப்பட்டவன் தான் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குடையவனாக இருக்க முடியும். கரெக்டுங்களா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பங்குடையவனாக இருக்கணும்னா ஒரு நாளும் நான் ரட்சிக்கப்படணும். எப்படி? ஒரு நாளும் என்னை நிதானித்து ஆராய்ந்து அறியணும். அப்போ எனக்குள்ள பொறுமை இருக்கா, எனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கா, கிறிஸ்துவின் நாமத்துக்காக நான் சகிக்கிறேனா, என்னை வந்து என்னுடைய கணவர் பேசுகிற வார்த்தையை நான் சகிச்சு கொள்ளுகிறேனா, என் மனைவி பேசுகிற வார்த்தையை நான் சகிச்சு கொள்ளுகிறேனா, என்னுடைய பெற்றோர் என்னை திட்டுகிற வார்த்தையை நான் சகிக்கிறேனா, என் போதகர் என்னை கண்டிக்கும் பொழுது அந்த கண்டித்து கொள்ளுதலை நான் அங்கீகரிக்கிறேனா, இதெல்லாம் தேவன் பார்ப்பாங்க. எங்களுக்கு சபையில் பாஸ்டர் ஐயா வந்து இன்ட்ரோ கொடுக்கும் போது சொன்னாங்க, பிஷப் தயானந்தம் அவங்க, நான் சர்ச்சுக்கு லேட்டாக வந்தால் எங்கள் சபையில் கிட்டத்தட்ட 1000 பேர் உட்காரலாம். அந்த சபை ஐயா பார்த்துருக்காங்க, அம்மா பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ரோவில் வந்து இந்த பிள்ளை உட்காந்துருக்கா பார்த்தீங்களா, இங்கே லேடிஸ் சைடு இந்த பக்கம் இருக்குது, எங்களுக்கு வந்து இந்த பக்கம் இருக்கும். அதில் நான் முன்னாடி இதோ இந்த அண்ணா உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் உட்காரணும். நான் உட்காரலை, 8 மணிக்கு 7:50 வந்து உட்காரலைன்னா கீழே நின்றுலாம் பேச மாட்டாங்க. 2-3 தடவை எங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க, மேலே நின்று, ராமன் சாமுவேலோட பொண்ணு தானே, தெபோரா தானே, எத்தனை மணிக்கு சர்ச்சுக்கு வர? நீதிமான் என்னை தயவாய் கொட்டட்டும், அது என் தலைக்கு எப்படி இருக்கும்? என்னையே போல் இருக்கும். அப்படி வளர்ந்த ஒரு சீடு தான் நான். ஆமென். நீங்கள் பயப்படாதீங்க, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் அல்ல, அப்போஸ்தலருடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தான் உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். அடுத்த காரியத்துக்கு போகலான்னு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். இவ்வளோ காரியத்தையும் தேவன் என்ன பண்றாரு? சமப்பா சற்றே கொடுக்குறாரு. டிக், எல்லாத்துக்கும் டிக். சகிக்கிறியா? டிக். ஆமா, என் பிள்ளை சகிக்குது. ஓகே. என் பிள்ளை பொறுமையா இருக்கா? ஆமா, பொறுமையா இருக்கு. என் பிள்ளை வந்து கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்கு. ஆனாலும், அந்த ஆனாலும்ல எவ்வளோ அர்த்தம் இருக்கு தெரியுமா?
இவெல்லாம் ஓகே. ஆனாலும் நம்ம கல்யாணத்துக்கு போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தோன்னா, ஏய் பொண்ணு பாரேன் எவ்வளோ அழகா இருந்ததுல, எவ்வளோ ட்ரெஸ் போட்டிருந்தது, சூப்பரா நகைலாம் போட்டிருந்தது. இப்போ கூட நீங்க நெறைய பேர் யோசிச்சிருந்திருப்பீங்க. இந்த பொண்ணு என்ன இந்த கலர் ட்ரெஸ் போட்டுனுக்குது, இந்த மாதிரி மணிமணியா எல்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா இந்த பொண்ணு இப்படி இருந்திருக்கலாம், ஆனா இந்த கல்யாணத்துல இது நடந்திருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம்ல. அது மாதிரி தான் ஏசப்பா உங்களுக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று நீ உன்கிட்ட இந்த ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று விட்டாய் என்று உன் பேரில் உன் எனக்கு குறை பேரில் உண்டு. எனக்கு குறை உண்டு. இந்த காரியம் தான் நம்மளுடைய சபை. இப்பதான் நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையோட ஆரம்ப பகுதிக்கே வந்திருக்கிறோம். தெரியுமா உங்களுக்கு? ஐயா டைம் பார்த்துட்டாங்க ஆல்ரெடி. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஐயாவும் சபையாரும் என்னை மன்னிக்கணும். ஒரு 10 நிமிஷம் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஐயா, கோச்சிக்காதீங்க. ஆமாம், சரிங்களா? ஆனாலும் நல்லது அழுத்தி வாசிங்கன்னு. ஆனாலும் 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 நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. எல்லாரும் நல்லா நேரா பாருங்க பார்க்கலாம், யாரும் குனியாதீங்க. இந்த வசனத்தை அண்ணன் படிக்கும் பொழுது உங்க ஆத்துமாவை பார்த்து நீங்க சொல்லணும், ஆனாலும் தேவனுக்கு உன் பேரில் ஒரு குறை இருக்குதான், ஆதியில கொண்டிருந்த அன்பை நீ விட்டுட்டியா? சொல்றலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? அண்ணன் நீங்க படிங்கன்னு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. அண்ணன் நிறுத்தி வாசிங்கன்னு. எல்லாம் கூட கூட சொல்லட்டும், எல்லாருடைய சத்தமும் எனக்கு கேட்கணும். ஆமா, வாசிங்கன்னு. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த என் ஆத்துமாவே நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. தேவனுக்கு குறை உண்டான். ஏன் தெரியுமா இந்த குறைவு வந்துச்சு? இந்த குறைவு வந்ததுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஆவியானவர் அழகா சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. ஏன் தெரியுமா காரணம்? நமக்கு முன்னாடி நடந்த பல சூழ்நிலைகள் தான் அதுக்கு காரணம். சூழ்நிலைகள் மத்தியில் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆண்டவர் சொல்றாங்க, முதல் காரியம், சூழ்நிலைகளை பார்த்ததுனால ஆதியில நீ கொண்டிருந்த அன்பை விட்டுட்ட. கொஞ்சம் கவனிங்க. என்ன காரணத்தினால? சூழ்நிலை காரணமா ஆதியில நீ என் மேல வச்சிருந்த அன்பை விட்டுட்ட. உன்னையதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ விட்டுட்ட. ஏன் தெரியுமா? உன் வீட்டில் நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. இப்போ ஆவியானவர் பேசல, இங்க வந்து நான் உட்கார்ந்த உடனே, உன்னை பார்த்த உடனே ஆண்டவர் சொன்ன காரியம், முத்தரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீ யாரெல்லாம் எனக்கு தெரியாதுமா, ஆனா நீ முத்தரிக்கப்பட்ட கிணறு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. தேவனாகிய கர்த்தரே முத்திரை மோதிரமாய் உன்னை வைத்திருக்கிறார். உன்னை முத்தரிக்கப்பட்டு வைத்திருக்கிறார். ஏன் என்று சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில திருப்பு முனையை உண்டாக்குகிறவளாய் தேவன் உன்னை பயன்படுத்துவார். அதை எப்படி செய்வாருன்னு தெரியாது, ஆனால் செய்வார். உன்னை கொண்டுதான் செய்வார். என்னால் முடியாது, நான் விட்டுறேன், நீதான். நான் வந்து புதுசாலாம் உங்ககிட்ட பேசல, நான் உங்ககிட்ட புதுசா பேசல. தேவனாகிய கர்த்தர் இதை உனக்கு பல முறை பேசியிருக்கிறாங்க. இன்றைக்கு திரும்ப அதை நினைவுபடுத்துகிறாங்க. ஆமென். சூழ்நிலை காரணமாக நீங்க என்ன பண்றீங்க? நம்ம என்ன பண்றோம்? நீங்க இல்லை, நானும் தான். சூழ்நிலை காரணமாக ஆதியிலே கிறிஸ்துவோடு கொண்டிருந்த அன்பை நம்ம விட்டுடுறோம். அது எப்படி தெரியுங்களா? கல்யாணம் ஆன புதுசுல நிறைய பேர் இங்க கல்யாணம் ஆனவங்க இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கல்யாணம் ஆகும்போது ஒரு ஐக்கியம், அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணும். அண்ணன்மாரெலாம் அக்காமாரை சந்தோஷப்படுத்த என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்து செய்வீங்க. அக்காமார் வந்து அண்ணன்மாருங்களுக்கு நல்ல வகை வகையாக சமைச்சு, எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துருக்காங்க. 3 பேருக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
உங்களுடைய கணவனுடைய இருதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கணும்னா முதல்ல நீங்கள் அவரோட வயிற்றில் இடம் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. என்னன்னா, நீங்கள் நல்லா சமைக்க கற்றுக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா சமைக்கணும். நீங்கள் நல்லா சமைச்சு சாப்பாடு போட்டிங்கன்னா கணவனுடைய இருதயத்தில் என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங்கான ஒரு பிளேஸில் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மை. எங்கள் வாழ்க்கையில் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் அம்மாவும் நல்லா சமைக்கிற ஆள் தான். ஓகே. இந்த ஆதியில் இதெல்லாம் வந்து இன்னும் இந்த பிள்ளை இதெல்லாம் பேசுது அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லி கொடுக்குறேன், சரிங்களா? ஆதியில் நீங்கள் கொண்டிருந்த அன்பு என்ன தெரியுங்களா? நீங்கள் வந்து ரட்சிக்கப்படும் போது யோசிங்க. அப்படியே கொஞ்சம் பின்னாடி போங்க பார்க்கலாம். அப்படியே நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டே அப்படியே பின்னாடி போங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட போது, ஞானஸ்தானம் எடுக்க போகும்போது எவ்வளோ பயபக்தியாக இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு இந்த பைபிளில் இருக்கிற ஒரு வார்த்தையும் வாசிக்கும் பொழுது அநேக நாள் முட்டி போட்டு கூட வாசிச்சிருக்கிறீங்க இங்கே இருக்கிறவங்க. நான் யாரையும் கை தூக்க சொல்ல மாட்டேன், ஆனால் தேவன் உங்களோட கூட பேசிகிட்டு இருக்காங்க. முட்டி போட்டு இந்த வசனத்தை, ஐயோ இந்த பைபிளை நான் இங்கே வைக்க மாட்டேன், அங்கே வைக்க மாட்டேன், இந்த பைபிளை நான் இப்படியே தான் பிடிச்சிப்பேன், இதை நான் கீழே வச்சா கீழே பட்டிருக்க கால் அழுக்கு பற்றும், இப்படி பயபக்தியாக இருந்த நாட்கள் உண்டா? இதுதான் ஆதியில் கொண்டிருந்த அன்பு. ஏன் இந்த அன்பு இருக்குது? என் அப்பா எல்லாரும் என்னை வெறுக்கும் பொழுதும் என் அப்பா என்னை நேசிச்சாங்கன்ற அந்த ஒரு அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அது என்ன ஆச்சுன்னா இப்போ தெளிஞ்சிருச்சு. இப்பயும் அந்த அன்பு இருக்குது அப்பா மேலே. ஆனால் அந்த அன்பு என்ன ஆயிடுச்சுன்னா அப்படியே குறைஞ்சிருச்சு. அந்த அன்பு குறைஞ்சிருச்சு. தேவனை தேடுகிற காரியம் இல்லை. கரெக்டாக இந்த டைம் ஆனால் யார் வராங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்லணும். இங்கே நான் சாட்சியாக அதை சொல்கிறேன் பாருங்கள். எங்கள் வீட்டில் வந்து அண்ணனும் அக்காவும் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க 1.5 வருஷம் இருந்திருப்பாங்களாம்மா அம்மா? 1.5 வருஷம் இருந்திருப்பாங்க. கரெக்டாக 8 மணி 8:30 மணி ஆனால் அண்ணன் அதுக்குள்ளே வந்துடுவாங்க. குடும்ப ஜபம் நடக்கும். அது நம்ம டைமெல்லாம் பார்க்க தேவையில்ல. டைம் என்ன 8:30 மணி ஆகுதான்னு டைமை நாங்கள் பார்க்கவே தேவையில்ல. உண்மையாகவே ரொம்ப நன்றி ஐயா, இப்படிப்பட்டவர்களை நீங்கள் வளர்த்துருக்குறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க. நான் கிறிஸ்துவுக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நாங்கள் டைமே பார்க்க வேணாம், பாட்டு சத்தம் கேட்டாவே 8:30 மணி ஆயிடுச்சு நாங்கள் நினச்சிருவோம். உண்மையங்க, என்ன சிரிக்க கூட மாட்டுறீங்க? உண்மைதான் சொல்கிறேன், நான் பொய் சொல்லலை. பாட்டு சத்தம் கேட்கும், அண்ணன் வந்துட்டாரு. அதே மாதிரி வந்து எல்லாருக்கும் அண்ணன் வராங்க அப்படின்னா அக்கா வரணும். அண்ணன் நேராக போவாங்க, ஜபத்தில் தான் உட்காருவாங்க. ஜபம் பண்ணிட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க 2 பேரும். இப்படி தேவன் இந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் இன்னைக்கு இருக்கிறீங்களான்னு இன்னைக்கும் இருக்கிறாங்க. நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் இருக்கிறீங்களா? தேவனோடு கொண்டு தனி ஜபம். யாருக்கெல்லாம் தனி ஜபம் இருக்குது? கையெல்லாம் தூக்க வேணாம். உங்களை நீங்களே நிதானிச்சு அறிஞ்சுக்கங்க. நீங்கள் கையை தூக்கி ஐயா அதை பார்த்து அதனால் அவருக்கு இன்னும் வேதனை அதிகமாகிட போகுது. ஆல்ரெடி அவங்க 2 பேர் உங்களை குறித்து, உங்களை ஒவ்வொருத்தரை குறித்து, ஏன் இந்த பிள்ளைகள் இன்னும் விருத்தி அடையலை, ஏன் இந்த பிள்ளைகள் பொருளாதார அளவுக்குள்ள விருத்தி அடையலைன்றது தான் மிகப்பெரிய வருத்தமே அவங்களுக்கு. இதுக்கு காரணம் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி அப்படியே இருக்கு. அது வளரணும்னா உங்களுக்கும் தேவனுக்கும் இருந்த ஆதியில் கொண்டிருந்த அந்த அன்பை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தியிருந்தீங்கன்னு நினச்சிக்கோங்க, இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய அளவே வேற லெவலில் இருந்திருக்கும். ஆமேன். நீங்கள் எப்படி தெரியுமா இருக்கீங்க? குழந்தையை போல இல்லாமல் புருஷர்களை போல நீங்கள் இருக்கணுமா? ஆனால் நீங்கள் இன்னும் பால் உண்ணுகிற குழந்தைகளை போல இருக்கிறீங்கன்னு ஆவியானவர் சொல்லுகிறாங்க. ரொம்ப வருத்தமான வார்த்தை தான். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பெயரில் குறை உண்டு. இந்த குறை, நிறைய பேர் இந்த குறையை தான் பேசுவாங்க. நம்ம நிறைய பேசலாம், சரிங்களா? நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும், சரிங்களா? அதில் வந்து குறிப்பிட்ட பகுதியை மட்டும் அண்ணன் வாசிச்சாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த தானியேல் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை என்ன பண்ணுவாங்கன்னா அக்கினி தழலில் தூக்கி போடுவாங்க. சூழ்நிலைகளின் மத்தியில் ஆதியில் அவங்க கொண்டிருந்த அன்பை விட்டுட்டாங்களா? இந்த சபை நல்ல வசனம் தெரிஞ்ச சபை, அதனால் நம்ம வசனத்தை வாசிக்கணுன்ற அவசியம் இல்லை. யாருக்காவது அந்த கதை தெரியாது அப்படின்னா
நீங்கள் தானியேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 26வது வசனத்து வரைக்கும் வீட்டுக்கு போய் வாசிச்சு பாருங்க, சரிங்களா? அதில் இந்த பொற்சிலையை நீங்கள் வணங்கணும். இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இந்த 3 பேர் யாருன்னு சொன்னால், தேவனுடைய பட்டணத்திலிருந்து அடிமைகளாய் எங்கே கொண்டு வரப்பட்டிருக்காங்க? பாபிலோனுக்கு மகா பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இவங்க கிறிஸ்துவின் அன்பை மறந்துருக்கலாம்ல. ஏன் ஆண்டவரே, ஏன் தேவனே எங்களை கைவிட்டுட்டீங்க, நாங்கள் இங்கே அடிமையாக தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனால் அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் என்ன வார்த்தையை சொல்கிறாங்க, அதை மட்டும் வாசிங்கன்னு. 16வது வசனம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இந்த காரியத்தை குறித்து என்னன்னா, நீங்க ஏன் என்ன பண்ணல, தாழ குனியல, ஏன் என் பொற்சிலையை நீங்க வணங்கலன்னு கேட்குறான். அப்போ இந்த காரியத்தை குறித்து பேசக்கூட என்ன இல்லை, உத்தரவை சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. எவ்வளோ பெரிய சூழ்நிலை, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. உங்களுக்கு புரியுதா? அவங்க சாதாரண மனுஷனோடு பேசலங்க, அந்த பாபிலோன்ற பட்டணத்தோட ராஜா கிட்ட பேசிட்டு இருக்கான். யாரு? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்ற வாலிபர்கள் யார்கிட்ட பேசுறாங்க? ராஜா கிட்ட பேசுறாங்க. இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எங்களுக்கு என்ன இல்லை, அவசியம் இல்லை. நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு கேட்கும் போது நம்ம அப்படி பதில் சொல்லுவோமா? சொல்வியாப்பா? நீங்க சொல்வீங்களா தம்பி? பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, யாரெல்லாம் நீங்க ஏன் என்ன பண்ணல, வணங்கல, நீங்க என்ன சொல்வீங்க? வணங்கக்கூடாது. ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா? இந்த காரியத்தை குறித்து உத்தரவு சொல்ல எனக்கு அவசியமில்லை. ஏன்னு தெரியுங்களா? தேவனை தன்னுடைய இருதயத்தில் ஆழமாய் பதித்து வைத்தான். உங்க ஒவ்வொருத்தருடைய நாடி நரம்புக்குள்ளாய், தசைகளுக்கு ஒவ்வொன்றுத்துலையும் என் தேவன் எனக்குள்ள இருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு வைராக்கியம் இருந்தால் மாத்திரம்தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். அந்த சூழ்நிலையில எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறான் பாருங்க. இதை பற்றி பேச, இதை பற்றி உத்தரவு சொல்ல என்ன இல்லையா, அவசியம் இல்லை. யார்கிட்ட பேசுறான்? ராஜா கிட்ட சொல்றான். அடுத்து என்ன வார்த்தை? நீங்க யாரும் கீழே குனிய வேணாம், கவனிங்க, அண்ணன் மட்டும் படிக்கட்டும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். ஏன் தெரியுமா உத்தரவு சொல்ல அவசியம் இல்லைன்றான்? அடுத்த வார்த்தையை பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். சிலருக்கு சூழ்நிலையில போல்டா பேசுற இருக்கு. நிறைய பேர் இங்க இருக்கிறவங்க நீங்க போல்டா பேசுறீங்க. இந்த சூழ்நிலைய தேவன் எங்களை மேற்கொள்ள உதவி செய்வாரு அப்படின்னு போல்டா சொல்லிடுறீங்க தேவனோடு இருக்கும் போது. ஆனா அடுத்த வார்த்தையை பாருங்களேன். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும், என்ன ஒரு தில்லு பாத்தீங்களா? விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுள். போய் நின்னு சொல்வீங்களா? முன்னாடி சொல்லுவியா? நீ சொல்லுவியாமா? சொல்ல முடியுமா? தைரியம் இருக்காப்பா? இருக்கா? சூப்பர். நம்மளாம் வாலிப பிள்ளையா இருக்கிறோம். அந்த தம்பி, அதோ ஒரு குட்டி தம்பி இருக்கான்ல, அதே சைஸ்ல தான் என் அண்ணன் பொண்ணு இப்போ வளர்ந்துட்டா. அப்போ நான் விழுப்புரத்தில் ஒரு சபையில் சிறு பிள்ளைகள், அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து 20 வயசு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் அபிஷேக கூட்டம் நடத்திக்கிட்டு இருந்தேன் வாரம். அப்போது பிள்ளைகளுக்கு அபிஷேகத்துடைய அடுத்த கட்ட லெவல், பின்மாரியின் அபிஷேகத்தை குறித்து போதிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பிள்ளை, அவ என் அண்ணனுடைய பிள்ளை, அவள் சொல்கிறா என்கிட்ட,
அத்தை என்னை வந்து இங்க இப்படி சொல்றா, என் நெத்தியில இப்படியே வச்சு சொல்றா. தேவன் பார்க்குறாங்கங்க. இப்படி வச்சு, நீ நான் உன்னை சுட்டுருவேன், நீ இயேசுவை மறுதளிச்சிருன்னு சொன்னா முதல்ல என்னை சுட்டுடுன்னு சொல்லுவேன் அத்தை. புரியுதா உங்களுக்கு வார்த்தை? முதல்ல என்ன, அடுத்த வார்த்தைக்கு நீ போவாதன்னு சொல்லுவேன். எவ்வளோ பெரிய வைராக்கியம் பார்த்தீங்களா அந்த சின்ன குழந்தைக்கு. ஒரு எத்தனை பேர் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை ஊழியக்காரர்கள் கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியாதவர்கள் கூட. ஜீகன் பால் ஐயா, எல்லார்கிட்டயும் பைபிள் இருக்குது. அந்த ஐயா இந்த தமிழ் வேதாகமத்தை அச்சிடுவதற்கு அவருடைய வாழ்க்கையே கிரயம் செலுத்தி இருக்கிறார். 34 வயது தான் வாழ்ந்திருக்கிறார். ஒரு நாள் நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துட்டு இருக்கும் போது ஆவியானவர் சொன்னாங்க, உன்னுடைய ரட்சிப்புக்காக எத்தனை ஊழியக்காரர்கள் கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க தெரியுமா? அப்பதான் நான் யோசித்தேன், ஏசு கிறிஸ்து மட்டும் எனக்காக பலி ஆகல. இயேசு கிறிஸ்துவை முன்னோடிகளாய், அதாவது என்னென்ன, தோமாலேருந்து எடுத்துக்கங்க. தோமா இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து அவருடைய காலகட்டத்திலிருந்து யார் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காய் ஊழியம் செய்தார்களோ ஒவ்வொருவரும் என்னுடைய ரட்சிப்புக்காக அவர்களுடைய வாழ்க்கையை கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க. உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ரட்சிப்புக்காக கிரயம் செலுத்தி இருக்கிறாங்க, சகித்திருக்கிறாங்க. உங்களை விட அதிகமாக சகிச்சிருக்கிறாங்க. நான்லாம் சொல்லுவேன் என் பாஸ்டர் கிட்ட, ஐயா நம்மலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஊழியம் செய்கிறோம், ஆனால் எவ்வளோ வேதனையில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம எல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி ஒன்றும் இல்லை, இங்கே இருக்க ஆந்திரா பக்கத்திலே தான் இருக்குது. தேவனுடைய நாமத்தை இந்த மாதிரி சத்தத்தில் கூட உயர்த்த முடியல, அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்ம என்ன பண்ணுறோம், ஆதியில் இருந்த அன்பை விட்டுட்டு ரொம்ப கூலாக யாரோ என்னவோ பண்ணிட்டு போட்டோம், தேவன் எனக்கு செஞ்சா போதும் இருக்கிறோமா? அன்றைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படி ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு இருக்கும் போது ஒருவேளை அவங்க முட்டி போட்டு ஆண்டவரே எங்களை பாதுகாத்துருங்க அப்படின்னு ஜெபிச்சிருந்தாலும் தேவன் பாதுகாத்திருப்பாரா? ஆனால் அந்த சம்பவம் இந்த வேத புத்தகத்தில் வந்திருக்குமா? தெரியாது. ஆனால் அவங்க ராஜாவுக்கு முன்னாடி சொல்கிறாங்க, இந்த காரியத்தை குறித்து பேச எனக்கு என்ன இல்லையா, அவசியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுது என்றார்கள். ராஜாவாகிய உமக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், உனக்கே தெரிஞ்சிருக்கோம். அவர் சொல்கிற டோன் நான் சொல்லட்டுங்களா? உனக்கே தெரிஞ்சிருக்கோம், நீ என்னத்துக்கிட்ட என்னை இப்போ வந்து வணங்க சொல்கிற? இப்படிதான் பேச்சு மொழியில், எழுத்து மொழின்றதுனால அப்படி இருக்குது. உனக்கே தெரிஞ்சிருக்கணும், நீ ராஜா தானே, உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிதான் சொல்கிறாப்புல அவர். உனக்கே இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும், நாங்கள் ஒரே தேவனை தான் ஆராதிப்போம், ஒருவரை தான், யெகோவாகிய தேவனை தான் நாங்கள் ஆராதிப்போம்னு உனக்கே தெரியும். நீ எப்படி வந்து எங்களை வந்து என்ன பண்ணலாம், பொற்சிலைக்கு முன்னாடி வணங்க சொல்லலாம்? நீ எப்படி செய்வ? நீ விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல. இந்த டோனில் சொல்கிறார். நீ வந்து எங்களை வந்து அந்த சக்கினி சூழலில் போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சாகாமல் இருந்தாலும் பரவாயில்ல, என்னைக்காவது உங்கள் பிரச்சனையை பார்த்து இந்த பிரச்சனையிலேருந்து தேவன் எங்களை விடுவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, இந்த பிரச்சனையை தேவன் எங்களுக்கு மாற்றினாலும் பரவாயில்ல, இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை தப்புவிக்க பண்ணினாலும் பரவாயில்ல, தப்புவிக்க பண்ணலனாலும் பரவாயில்ல, நான் தேவனை ஆராதிக்கிறத காரியத்திலிருந்து நான் மாற மாட்டேன்னு என்னைக்காவது நீங்கள் இருந்திருக்கிறீங்களா? உங்களை நீங்களே நிதானிச்சு அறிஞ்சுக்கோங்க. இருந்திருக்கிறீங்களா? என்னைக்காவது சோர்ந்து போய் ஐயோ என்னால் ஜெபிக்க முடியலையே, என்னால் வேதம் வாசிக்க முடியலையே, இந்த பிரச்சனை என் மண்டையில் போட்டு என்னை அழுத்துதே அப்படின்ற நேரத்தில் ஓடி போய் உடனே வேதத்தை எடுத்து வாசிச்சிருக்கிறீங்களா? ஜெபிச்சிருக்கிறீங்களா? இதுதான் ஆதியில் நீங்கள் கொண்டிருந்த அன்பை விட்டீங்க என்று
உங்கள் பேர்ல குறை இருக்கு. அந்த குறை என்ன குறை தெரியுமா? சூழ்நிலையின் காரணமாக தேவனை நம்ம மறந்துட்டோம். சூழ்நிலையின் காரணமாக தேவனை மறந்துட்டோம். நம்ம ஐயா அம்மா கூட எத்தனையோ நாள் ஜெபிக்கிறேன். இதுவும் ஒரு விதமான என்னது? சோர்வு தான். எத்தனையோ நாள் ஜெபிக்கிறோம். ஆனா இந்த மக்கள் அடுத்த லெவலுக்கே போக மாட்றாங்களே. நீங்க யோசிச்சு பாருங்களேன். அது எவ்வளோ கடினமான ஒரு மனநிலை தெரியுங்களா? உங்களோட வீட்ல இருக்க சூழ்நிலை யோசிச்சே உங்களால வலிய தாங்க முடியலையே. இங்க எப்படியும் ஒரு 10, 15 குடும்பம் இருப்பீங்க. இந்த 10, 15 குடும்பத்துடைய சூழ்நிலையும் அவங்க யோசிச்சு சோர்ந்து போயிருப்பாங்களே. அது எவ்வளோ வேதனையா இருக்கும் அவங்களுக்கு. இது எவ்வளோ பெரிய சோர்வ அவங்களுக்கு உண்டாக்கியிருக்கும். இன்றைக்கு தேவன் அந்த சோர்வ முதல்ல இந்த சோர்வாகிய கலைய தேவன் இந்த சபையிலிருந்து பிடுங்கி போடுகிறாங்க. ஆமென். இன்றையிலிருந்து எல்லாரும் தேவனுக்கு முன்பாக என் சூழ்நிலையை பார்த்து நான் தேவனை ஆராதிக்கிறத தாமதிக்க மாட்டேன். தேவனுக்கு செய்கிற நம்ம முஸ்லிம் மன்னன்கள்லாம் அப்படியே தொழுது கொள்ளுவாங்கங்க. அப்படி தேவன் நம்மளை இருக்க சொல்லலையே. தேவன் சொல்லுகிறாங்க, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மா, உன் இருதயத்துல நீ ஜெபிச்சா கூட போதுமே. நீ இருதயத்துல தேவன் நோக்கி பார்த்தாவே போதுமே. நீ வெளிப்புறமா கூட பண்ண வேண்டாமே. நீ எங்கேயோ டிராவல் பண்ணி போயிட்டு இருக்க, நீ ஜெபிக்க முடியல, நேரம் இல்லை, ஜெபிக்கலாமே. இந்த மாதிரி என்னைக்காவது நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்களா? எல்லா நாளும் அப்படி ஜெபிக்க கூடாது. என்னைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல. என்னைக்காவது வாரத்துல ஒரு முறை. அக்காமார் எத்தனை பேர் வீட்டில் இருக்கீங்கன்னு தெரியாது. யாராவது குடும்பத்துக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறீங்களா? சபைக்காக உபவாசம் ஜெபிக்கிறீங்களா? சபைக்காக நான் வீட்டில் இல்லை, சபைக்காக நீங்க உபவாசிக்கிறீங்கன்னா சபைக்கு வந்து தான் ஜெபிக்கணும். அதுக்கு தான் தேவன் இந்த ஆலய வாசலை திறந்து கொடுத்துருக்குறாங்க. அநேகருக்கு இந்த இடம் கூட இல்லைங்க தேவனை ஆராதிக்கும்படியாய். இப்படியெல்லாம் நீங்க இருந்தீங்க. ஆதியில நல்லா ஜெபிச்சிங்க, தேவனுக்காக எழும்பி நின்னீங்க, வைராக்கியமா இருந்தீங்க. என்னால் உண்மையாக சொல்ல முடியும். இங்கே எழுந்து நின்று அம்மாவையும் அப்பாவையும் பேச சொன்னால், இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்கம்மா, இப்போ இப்படிலாம் இருக்கிறாங்கனாலே தெரியலம்மா அப்படின்னு சொல்ல அவங்க ஆதாரத்தோட சொல்ல ரெடியாக இருக்காங்க. நீங்கள் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேக்கோவை போல வைராக்கியமாக இருந்தவர்கள்தான். ஆனாலும் ஆதியில் கொண்டிருந்த அன்பை நம்ம விட்டுட்டோம். இன்னொரு காரியத்தை ரொம்ப ஓப்பனா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 28வது வசனம். அதுல பர்டிகுலரா ஒரு இடத்துல எழுதியிருக்கோம், பலகணிகளை திறந்து. ஆக்சுவலி அந்த காரியம் என்னன்னு சொல்றேன் பாருங்க. தானியேல் அவரும் ஒரு வாலிபன் தான். இங்க கவனிங்க, பார்க்க வேணாங்க. நீங்க போகும்போது கூட நோட்ஸ் நான் எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன், போட்டோ கூட எடுத்துட்டு போங்க. அண்ணன் மட்டும் வாசிக்கிட்டேன், இங்க கவனிங்க. ஆமா, தானியேலும் யாருதான்? அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன். அவன் ராஜாவுடைய சமூகத்துல இருந்து ஊழியம் செய்கிற ஒரு மனுஷன். அவன் இடத்துல குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ அங்க இருக்கவங்கலாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. இவனை எந்த இடத்துலையும் குற்றத்தை கண்டுபிடிக்க முடியல, அதனால இவனை என்ன பண்ணலாம், இந்த இந்த காரியத்தில் நம்ம குற்றத்தை கண்டுபிடிக்கலாம். அண்ணன் இங்கே கவனிங்கண்ணே, பசங்களை அப்புறம் பார்க்கலாம். இப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அண்ணன் 3 வேளையும் ஜெபிக்கிறவர். இங்கே இருக்கவங்களில் நான் யாரையும் கை தூக்க சொல்லலை. நான் ஒரு வேளையாவது என் நாளில் நான் ஜெபிக்கிறேன். 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷமாவது நான் தேவனுடைய சமூகத்தில் என் அப்பா பேசணும்னு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா 100%ல் ஒரு 20% அப்பாவோட இருக்கிறீங்க. நீங்கள் தேவனோட இருக்கிற அளவு நேரத்தை பொறுத்து தேவனும் நீங்களும் இருக்கிற உறவோட அளவு பெருகும். இப்போ நான் பேசுகிற அநேக வார்த்தை அநேகருக்கு ரொம்ப சாதாரணமாக புரியும், அநேகருக்கு சில ஆழமாய் புரியும், அநேகருக்கு இந்த வார்த்தையினுடைய ஆழம், இதனுடைய அகலம், நீளம், உயரம் புரியும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுடைய அவனவனுடைய கொள்ளளவுன்னு ஒன்று இருக்குல்ல,
புரிஞ்சிக்கக்கூடிய அளவு. இது சும்மாலாம் புரிஞ்சிக்க முடியாது. இந்த தேவனுடைய வார்த்தையை பரிசுத்தாவியனுடைய அபிஷேகம் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும். இப்போ பாருங்களேன், இந்த தாவீது என்ன தானியேல் என்ன பண்ணுறாரு? 3 வேளையும் ஜெபிக்கிற ஒரு நபர். அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லுங்கண்ணே, படிங்கண்ணே. 10வது வசனம், 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ம். தானியேலோவென்றால் அந்த தானியேலோவென்றால் பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும். தானியேலோவென்றால் நல்லா கவனிங்க, நீங்கள் யாரும் உங்கள் வீட்டில் எந்த ஆராதனையும் செய்யக்கூடாது, யாரையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது. இதுதான் அந்த பத்திரத்தில் எழுதியிருக்கிற வசனம். சரியா? அந்த பத்திரம் அதுதான். பத்திரத்தை கையெழுத்து போட்டிருக்குன்ட்டு ராஜா கையெழுத்து போட்டிருக்காருன்னு தானியேலுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இல்லையா? இருக்கு. ஏன்னா தானியேல் யார்கிட்ட தான் இருக்காரு? ராஜா கிட்ட தான் ஊழியம் செய்கிறார். அப்போ தைரியமா தெரிஞ்சிருக்க 100 இல்லை 200% வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சிருக்கும். ஆனா அது அந்த வசனத்தை வாசிங்களேன். அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி தூங்கக்கூடாது, ஸ்தோத்திரம் செலுத்தினான். பலகணிகள்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ரொம்ப போர் அடிக்குதா? பலகணிகள்னா என்னது? ஜன்னல். இந்த ஜன்னல்லாம் திறந்து, இதுக்கு முன்னாடி எல்லா ஜன்னலையும் பூட்டிட்டு ஜெபம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கையெழுத்து இட்டதை தெரிஞ்சு எருசலேமுக்கு நேராக இருக்கிற பலகணிகளை திறந்து தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தேவனுக்கு நேராக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி. இப்போ எதுக்கு செய்கிறாரு தானியேலு? நீ செய்வியாமா தம்பி? நீங்கள் செய்வீங்களா? நம்ம வாலிப பிரயத்தில் தான் நல்லா எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்ன துருன்னு ஏதாவது ஒன்று செஞ்சிரு. எங்கள் அம்மாவும் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா, எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்ததுன்னு தெரில. இன்னைக்கு காலைல கூட எங்கள் மம்மி சொன்னாங்க, உனக்கெல்லாம் எப்படி இந்த தைரியம்? எனக்கு இல்லைம்மா அந்த தைரியம் அப்படின்னாங்க. ஏன்னா வாலிப அந்த இளம் ரத்தம் இருக்குல்ல, அந்த ரத்தம் அதெல்லாம் செய்ய வைக்கும். செய்வீங்களா நீங்கள்? பலகணிகளை திறந்து பிஎம் மோடி இங்கேருந்து பார்க்கறதுக்கு தூரத்தில் தான் இருக்காரு. அவருக்கு நம்ம ஜெபிக்கிறது இல்லை, நம்ம சபை இருக்கிறதே அவருக்கு பிடிக்காது. எல்லா ஜன்னலையும் திறந்து வச்சு அவர் காது கேட்க பாட்டு பாடுவோமா? பாடுவீங்களா? பாடணும். அப்படிப்பட்ட அபிஷேகம் உங்களுக்குள்ள வரணும். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, கதவெல்லாம் சாத்திக்கிட்டு சைலண்டாக ஜெபம் பண்ணு. அப்போ இந்த ஜெபத்தை என்ன சொல்வீங்க? பலகணிகளை திறந்து, அதுக்காக வீட்டுக்கு போய் ரட்சிக்கப்படாத இடத்துல போயிட்டு கத்தி தான் அப்படி அம்மா அப்படிலாம் பண்ணுற போறீங்க. நான் நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த காரியத்தை ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் சூழ்நிலை அதை தான் நம்ம பார்க்கணும். தானியேலோட சூழ்நிலை என்ன? ஜெபிக்க முடியாமல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்க கூடாதபடி உங்களுடைய சிந்தனையிலும் உங்களுடைய மனதிலும் பிசாசு தேவையில்லாத கவலைகளை, வருத்தத்தை, கசப்பை, மன்னிக்க முடியாத காரியங்களை உங்களுடைய இருதயத்தில் அவன் விதைக்கும் பொழுது இதையும் தாண்டி நீங்கள் ஜெபிக்கணும். இதுதான் அந்த கையெழுத்திட்ட பத்திரம். புரிஞ்சுக்கங்க. இந்த வசனத்தில் இருக்கிற மாதிரி அந்த அம்மா நல்ல பூஜை பண்ணின்னு இருப்பாங்க, அங்கே போய் நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்கெல்லாம் ரொம்ப அந்நிய பாஷை எப்படி தெரியுமா பேசணும்? சைலண்டாக பேசணும். நாங்கள் செஞ்சுருக்குறோம் அதையும். கல்கத்தாவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. தேவன் எங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாங்க. இந்த கோயிலில் நரபலி கொடுக்குறாங்க. நரபலின்னா என்ன தெரியுங்களா? வெட்டி ரத்தத்தினால பூஜை செய்வாங்க. அதை தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த நகரத்துக்கு அது பாதிப்பாக இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து என்னை ஊழியத்தில் உருவாக்கின குடும்பமாய் சேர்ந்து நாங்கள்
எல்லாரும் போனோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் போனோம். அந்நிய பாஷையில ரூம் எடுத்தாங்க. ஒரே ஒரு 2 ரூம் எடுத்து 3 நாள் இரவும் பகலும் ஜெபிச்சோம் அந்நிய பாஷையிலே. சோர்வே வரல, சாப்பிட யோசிக்கவே இல்லை. வெளிப்பாடு கொடுக்க 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 ஜெபிச்சோம். அப்ப ஆவியானவர் சொன்னாங்க அந்த இடத்துக்கு போக சொல்லி. நாங்க போய் நிக்கிறோம். நானும் அந்த பாஸ்டர் ஐயாவோ எல்லாரும் செருப்பு அவுக்கணும். இந்த கோயிலுக்குள்ள வந்து என்ன பண்ணணும், செருப்பு. நாங்க 2 பேரும் செருப்பு போட்டே போய் நின்றுட்டு இருக்கோம். எங்க பாஸ்டர் அம்மா வந்து சொல்றாங்க, என்ன 2 பேரும் மதிக்காம இப்படி நின்றுட்டு இருக்கீங்க, நம்மளும் கீழ்ப்படினோம் இல்லையா? அவுத்து. நான் என்ன கீழ்ப்படிஞ்சு அந்த அளவுக்கு வந்து நான் நின்று அங்க நிக்கிற அளவுக்கு என் பாதம் தேவன் என்னை அபிஷேகித்து இருக்கிறாங்க. என் பாதத்தை வந்து நான் இந்த இடத்துல வைக்கணுமா அப்படின்னு நானும் சொல்றேன், போதகர் ஐயாவும் சொல்றாங்க. நாங்க இந்த கழட்டி எங்க பாதத்தை இந்த இடத்துல வைக்கணுமா? அப்படியெல்லாம் எங்களை வைக்க முடியாது. அங்கேயே நின்று நாங்க யார் யார் கனெக்ட் ஆகி வந்தோன்னே யாருக்கும் தெரியாது. எங்களுக்கு ஐயா வந்து ஒரு லொக்கேஷன் சொல்லிட்டாங்க, இந்த லொக்கேஷனுக்கு எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு. நடந்து அந்த கோயிலுக்குள்ளவே நடந்து, இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. நாங்க தேவ ஆவியானுடைய நடத்துதலின்படி ஜெபிச்சிருக்கிறோம். இதெல்லாம் நானும் போய் பண்றேன், இந்த கதைலாம் நம்ம பண்ணக்கூடாது, சரிங்களா? அப்போ நாங்க போய் ஜெபிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டுட்டாங்க. அந்த கோயில்ல அந்த இடமே இல்லை, இல்லவே இல்லை. இப்ப போய் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்து காமிச்சாங்க. அந்த இடமே அப்படியே தகர்க்கப்பட்டு அந்த இடமே அப்படியே வாஷ் அவுட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு காரியம் அங்க நடந்ததுக்கான அறிகுறி கூட கிடையாது. தேவன் அப்படி இப்படி ஜெபிக்கணும். அங்க போய் நாங்க வந்து எந்த சத்தமும் போடல. அப்படியே எங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம், எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த இடத்துல செயல்படணும், இது மட்டும்தான் எங்களோட ஃபோக்கஸா இருந்தது. இப்படி வைராக்கியம் உள்ளவர்களா நம்ம ஜெபிக்கணும். அந்த இடத்துல அப்படி ஜெபிக்கணும். இந்த மாதிரி உங்களுடைய சூழ்நிலைகளை கொண்டு பிசாசு உங்களை வந்து ஒடுக்கும் பொழுது, உங்களுடைய இருதயத்துல பாவம் என்கின்ற கலையை விதைக்கும் பொழுது, வருத்தம் என்கின்ற வேதனை, பிள்ளைகளை குறித்த வருத்தம், கவலை, ஃப்யூச்சரை குறித்த யோசனை, என் வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் இப்படி படிக்கிறேனே, எங்கள் அப்பாவால் என்ன செய்ய முடியும், எங்கள் அம்மாவால் எங்களுக்கு என்ன செய்ய முடியும். அப்பா அம்மா இல்லை, தேவனே, தேவனே உயர்த்துவார். உங்களுக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நாங்கள் இருக்கிறோம். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே படிக்கலை. எழுத படிக்க கூட அவங்களுக்கு, எங்கள் அப்பாவுக்கு எழுத படிக்க தெரியும். எங்கள் அம்மா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் படிக்கவே கற்றுக்கிட்டாங்க, எழுத கற்றுக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அவங்களோட பிள்ளைங்க, நாங்கள் 3 பேருமே நல்லா படித்திருக்கிறோம். நான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டபுள் டிகிரி ஹோல்டர். நான் MBA கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய ஒரு தங்கச்சி BSc நர்சிங் முடிச்சுட்டு CMC வெள்ளூரில் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் ஹெட் நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. இன்னொரு தங்கச்சி நம்ம சென்னை ஏர்போர்ட்டில் LMS அட்மினிஸ்ட்ரேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு. இதெல்லாம் சாத்தியமா? படிக்க தெரியாத, படிப்பறிவை பற்றி தெரியாத பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்கள். ஆனால் தேவன் ரட்சிப்பு என்ற காரியத்தை அவங்களோட வாழ்க்கையில் விதைத்ததுனால இன்றைக்கு 3 பேரையும், எங்களை பார்க்குறவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீங்கள் எவ்வளோ கிஃப்டட் சைல்டு, உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு எந்த சொத்தை சேர்த்து வைக்கலனாலும் படிப்பு என்கின்ற அழியாத செல்வத்தை, அதை விட அவங்க சொல்லும்பொழுது நாங்கள் 3 பேரும் சொல்லுவோம், இதை விட கிறிஸ்துவாகிய அழியாத செல்வத்தை எங்களுக்குள்ள அவங்க விதைச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு உண்மையாக சொல்கிறேன், எங்கள் 3 பேருக்குமே சோர்வு வந்தா, வருத்தம் வந்தா, எந்த நபர்கிட்டையும் நாங்கள் போக மாட்டோம். இது வரைக்கும் யாரையும் தேடி நாங்கள் போனது கிடையாது. எங்களுடைய வாழ்க்கையில் நடந்து 4.5 வருஷமாக ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் நாங்கள் ஆரம்ப காலத்தில் நாங்கள் தேடி ஓடினோம் தான், நிறைய பேர் ஆலோசனை கேட்டோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நில் அப்படின்னு நாங்கள் நின்னோம். தேவ சமூகத்தில் காத்துருன்னு சொன்னாங்க, காத்திருக்கிறோம். அந்த காரியத்தை, அந்த சூழ்நிலையை தேவன் நடத்தினாலும் சரி, நடத்தாமல் போனாலும் சரி, அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினாலும் சரி, விடுதலை ஆக்காமல் போனாலும் சரி, எங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்திலிருந்து, அவருடைய நாமத்தை உயர்த்துகிற காரியத்திலிருந்து எங்கள் நிலை மாறாமல் நாங்கள் இருப்போம் அப்படின்னு நாங்கள் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். அந்த காரியம்தான் எங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது.
இன்றைக்கு ஒரு 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 ஆஃபீஸில் போய் நான் நிற்கும் பொழுது, நான் உள்ளே போகும் பொழுதே எழும்பி நின்று சல்யூட் அடிக்கும்படி தேவன் வச்சிருக்கிறான்னா என் படிப்பு காரணம் இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவனாகிய கர்த்தர் தான் காரணம். அவர் தான் என்னை அந்த நிலைமையில உயர்த்திருக்கிறார். என் தங்கச்சி உள்ள போகும் பொழுது அவ இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் நர்ஸா இருக்கிறதுனால இருக்கிற பேஷண்ட் எல்லாம் அவகிட்ட வந்து ஆலோசனை கேட்கிறது அவளுடைய படிப்பு காரணம் அல்ல, அவளுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தானே காரணம். அப்படிதான், அப்படி இருந்தாதாங்க பரிசுத்த ஆவியானவர்களை மாத்திரம் தாங்க உயர்வான ஸ்தலத்துல வைக்க முடியும். எங்க குடும்பத்துல நிறைய MBA முடிச்சவங்க இருக்கிறாங்க, ஆனா யாருமே இந்த அளவுக்கு உயர்வான இடத்துல இல்லையே. எங்க வீட்டிலே நர்சிங் முடிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, யாரும் CMCன்ற தெரிஞ்ச மாதிரி இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல போய் வேலை செய்யலையே, அதுவும் ஹெட் நர்ஸா. அதே மாதிரி எல்லாருமே BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கிறாங்க, யாரும் உங்களுக்கெல்லாம் சென்னை ஏர்போர்ட் தெரியுமா? தெரியாம இருக்கா உங்களுக்கு? ஆனா தெரிகிற மாதிரி ஒரு இடத்துல எங்களை வச்சிருக்கிறாரு பாருங்க. என் தேவன் எவ்வளோ பெரியவர். இதுதான் தேவன் எங்களை உயர்த்தினதற்கு அடையாளம். எங்கள் வீட்டில் எல்லாரும் எங்கள் அப்பா அம்மாவுடைய ஜென்ரேஷனில் தான் படிக்கல, எங்கள் பெரியப்பா பெரியம்மா தான் படிக்கல, ஆனால் நாங்கள் 3 பேரும் வேலை செய்கிற இடத்த யாருக்கு சொன்னாலும் தெரியும்படியாய் தேவன் எங்களை உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. ஆமேன். இதுதான் தேவன் தருகிற உயர்வு. தேவன் இந்த சூழ்நிலையிலிருந்து இன்றைக்கு யாரெல்லாம் சொல்ல போறீங்க, ஆண்டவரே என் சூழ்நிலையிலிருந்து என்னை நீங்கள் தப்புவித்தாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, உம்மை ஆராதிக்கிற காரியத்திலிருந்து நாங்கள் விலக மாட்டோம். ஆதியிலிருந்து நாங்கள் கொண்ட அந்த அன்பை விட்டோம் என்று எங்கள் மேலே இருக்கிற அந்த குறைவை பரிசுத்த ஆவியான நீங்கள் நிறைவாக்குங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்களை மூடி எழும்பி நின்று தேவனுக்கு நேராக ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நிறைவான ஆவியானவர் நீர் வரும்பொழுது, நீங்க வரும்பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படியாய், எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆதியிலே நாங்கள் கொண்டிருந்த அந்த அன்பை நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த அன்பை உமக்குள்ள நிலை நிற்கும்படியாய். ஓ ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எண்ணற்ற தடைகள் வந்தாலுமே உம்மை நோக்கி பார்த்து முன்னேறுவே, எதிராக உலகமே நின்றாலுமே நீர் என்னோடு இருக்க முன்னேறுவே. நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் இந்த காரியத்திலிருந்து நான் மாறுறேன்ப்பா. ஆதியில உங்க மேல வச்சிருந்த அந்த அன்பை நான் இன்னைக்கு புதுப்பிச்சுக்கிறேன்ப்பா. நீங்க எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க, அந்த நாட்கள் வரும், அதை நான் நம்புகிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நம்புவேன் என்னேசு ஒருவரை, நீ சொன்னதெல்லாம் நிறைவேறும் காலம் வரும், நம்புவேன். இந்த சபைக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேறும் காலம் வரும். நீ சொன்னதெல்லாம் நிறைவே, இந்த சபை விரிவடைகிற நாட்கள் வரும், இந்த சபையின் ஆத்துமாக்கள் அதிகமாகிற நாட்கள் வரும், ஆத்துமாவின் அறுவடையை இந்த இடத்துல சம்பாதிக்கிற நாட்கள் வரும். ஓ 30, 60, 100 இந்த சபை பலன் கொடுக்கிற நாட்கள் வரும். அவர் சொன்னதை, இந்த சபைக்கு சொன்னதை, இந்த சபைக்கு சொன்னதை செய்கிற நாட்கள் வரும். ஒரு லாஷே கேடதே, நம்புவேன் என்னேசு ஒருவரை. ஹல்லேலூயா, நம்புவேன் என்னேசு ஒருவரை, நம்புவேன் என்னேசு ஒருவரை. அநேகர் நம்ப மாட்டீங்க. தேவனுடைய வார்த்தைய கேட்டும்
தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் அநேக வார்த்தைகளை உங்க வாழ்க்கையில இன்னைக்கு இல்ல அநேக நாட்களுக்கு முன்பாய் பேசின நிறைய வார்த்தையை நீங்க நம்ப மாட்டீங்க. ஆபிரகாம் நம்புகிறதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். தேவன் அவனை விசுவாசிகளின் தகப்பனாய் மாற்றினார். ஒண்ணுமே இல்லைனாலும் விசுவாசிங்க. இந்த சூழ்நிலையில தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க, அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஓ லேதி நாமாரி காலதன ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். நான் நம்புவதற்கு ஒன்றும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்புவேன். இனி உங்களை நம்புவேன்ப்பா, இனி உங்களை நம்புவேன்ப்பா. என் சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன்ப்பா. இனி உண்மை தேடுகிற காரியத்துல நான் ஜாக்கிரதையா இருப்பேன். கமிட் பண்ணுங்க, கமிட் பண்ணுங்க. உங்களை நான் நம்புறேன்ப்பா. இந்த சூழ்நிலையை விட இந்த சூழ்நிலையில் என்னை உயிரோடு வைத்திருக்கிற தேவன் பெரியவர். நம்புங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆமென். ஹalleluya ஹalleluya. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது, மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. உங்களை நம்புறேன்ப்பா. இந்த சூழ்நிலையில உங்களை நம்புறேன்னு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க தம்பி. என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் ஒருவரை. என் இயேசு ஒருவரை. யாரெல்லாம் சொல்ல முடியும்? எந்த சூழ்நிலையிலும் என் இயேசுவை மாத்திரம் நான் நம்புவேன். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே நான் உங்களை மாத்திரம் தான் நான் நம்புவேன்றவங்க வைராக்கியமாய் கைகளை உயர்த்தி, அப்பா நான் உங்களை மட்டும் தான் நம்புறேன்ப்பா. இந்த சூழ்நிலையை நான் மாத்துறேன். நீங்க என் கூட இருந்த இந்த சூழ்நிலை மாறும். இந்த சூழ்நிலை எனக்கு பெருசு இல்ல. இந்த சூழ்நிலையில என்ன ஜீவனோடு வச்சிருக்கிறீங்களே, நீங்க தான்ப்பா பெரியவங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இந்த சூழ்நிலையில, இந்த சூழ்நிலையில உங்க மேல வச்சிருந்த அந்த ஆதி அன்பை நான் விட்டுட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த குறைவு எனக்குள்ள இருந்து மாறட்டும். இந்த குறைவு எனக்குள்ள இருந்து மாறட்டும். இன்றையிலிருந்து என் தேவனுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன். கண்களை மூடி இருக்கிற இந்த நேரத்துல கரங்களை உயர்த்தி நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன்
கைகளை தூக்கி ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். இந்த சபையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி வரும் நாட்களிலே கனி தந்து புஷ்டியாகும்படியாய் இந்த சபையை நாங்க ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 30, 60, 100 பலனை தரும்படியாய் ஆத்துமாக்களினாலே நிரப்பும்படியாய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை அழைத்து எங்களை அங்கீகரித்து எங்களை நீங்க அப்பாவை துதிக்கிற உம்முடைய ஊழியக்காரர்களாய் தெரிந்து கொண்ட அந்த அழைப்பிலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த அபிஷேகத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவன் இந்த சபை 30, 60, 100 பழுகி பெருகும்படியாய் ஆசீர்வதிங்க. இந்த சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகளை அடுத்த தலைமுறை தூண்களாக உருவாக்குங்க இயேசுவின் நாமத்தில். பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஆராதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக